மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. சென்னை மயிலாப்பூரில் உள்ள துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி வீட்டில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆலோசனை நடத்தினார். சுமார் 1 மணி நேரம் ஆலோசனைக்கு பிறகு குருமூர்த்தி வீட்டில் இருந்து அண்ணாமலை புறப்பட்டார். மத்திய அமைச்சர் அமித்ஷா நாளை குருமூர்த்தியை சந்திக்க உள்ளார். மும்பை தாஜ் ஹோட்டல் தாக்குதலின் குற்றவாளியான தகாவூர் ராணா டில்லிக்கு கொண்டுவரப்பட்டார். ராணாவை அமெரிக்காவில் இருந்து அழைத்து வந்த சிறப்பு விமானம் டில்லியில் தரையிறங்கியது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் உள்ள உதவி பேராசிரியர் மீது கொடுத்த புகார் தொடர்பாக விசாரணை நடத்துமாறு பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு மாநில உயர்கல்வித்துறை உத்தரவு. தான் PhD மாணவியாக இருந்தபோது பாலியல் இச்சைக்கு ஒத்துழைக்காத காரணத்தால் மோதல் போக்கில் இருந்த பேராசிரியர் மாணவர்களை வைத்து தன் மீது பொய் புகார் கொடுத்துள்ளதாக உதவி பேராசிரியை குற்றச்சாட்டு. பேராசிரியையின் புகார் குறித்து மாநில பெண்கள் ஆணையமும் விசாரணை நடத்துகிறது. தமிழக பாஜக புதிய தலைவர் நியமனத்திற்கும் அமித்ஷா வருகைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அமித்ஷாவின் தமிழக வருகையின் காரணம் குறித்து அதிகாரப்பூர்வமாக ஏப்ரல் 11ஆம் தேதி அறிவிப்போம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் அமித்ஷா சென்னை வருகிறார். பீகாரை போல தமிழகத்திலும் கூட்டணி தலைவர்களை அமித்ஷா சந்திக்க வாய்ப்புள்ளது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திமுகவின் ஊழலால் தமிழக மக்கள் சலிப்படைந்துள்ளனர். அதனால்தான் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை எழுப்பி தங்கள் ஆட்சியில் நடந்த ஊழல்களை திமுக மூடி மறைக்க பார்க்கிறது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழில் பதிவு. பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி மாற்றம். பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் பொறுப்பையும் எடுத்துக் கொண்டுள்ளார். அன்புமணி இனி செயல் தலைவராக இருப்பார் என ராமதாஸ் அறிவிப்பு. பாமகவில் ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டுள்ளது. இதுவரை ராமதாஸ் எடுத்த எல்லா முடிவுகளும் சரியே, ஆனால் இந்த முடிவு தவறு. அன்புதானே எல்லாம் என பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணி நீக்கப்பட்டதற்கு அக்கட்சியின் மாநில பொருளாளர் திலகபாமா அதிருப்தி. தமிழக பாஜக தலைவர் பதவிக்கான தேர்தலில் நாளை முதல் வேட்புமனு தாக்கல். போட்டியிட விருப்பமுள்ளவர்கள் நாளை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என தமிழக பாஜக அறிவித்துள்ளது. பாஜக மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிடுவோர் குறைந்தது 10 ஆண்டுகள் உறுப்பினராக இருக்க வேண்டும். 3 பருவம் தீவிர பாஜக உறுப்பினராக இருக்க வேண்டும். 10 பொதுக்குழு உறுப்பினர்களின் பரிந்துரை தேவை என தமிழக பாஜக அறிவித்துள்ளது. பாஜக மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட கட்சியில் 10 ஆண்டுகள் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற விதியால் சலசலப்பு. இதனால் அண்ணாமலை மற்றும் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டவர்கள் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதில் சிக்கல் என கூறப்பட்டது. ஆனால் தலைமையில் விசாரித்த போது அப்படி எந்த விதிகளும் இல்லை என தெரிவித்தனர். கோவை அருகே மாணவியை வாசலில் அமர வைத்து தேர்வு எழுத வைத்த விவகாரத்தில் பள்ளி முதல்வர் பணியிடை நீக்கம். பள்ளி முதல்வர் ஆனந்தியை தற்காலிக பணி நீக்கம் செய்து பள்ளியின் தாளாளர் நடவடிக்கை எடுத்துள்ளார். பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டதற்கு எதிராக அவரது ஆதரவாளர்கள் பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லம் அருகே போராட்டம். மீண்டும் அன்புமணியையே பாமக தலைவராக நியமிக்க வேண்டும் என கோரி முழக்கம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மட்டும் 4.64 கோடி ரூபாய் உண்டியல் வருமானம். 1.74 கிலோ தங்கமும் 30.45 கிலோ வெள்ளியும் 1530 வெளிநாட்டு கரன்சிகள் காணிக்கையாக கிடைத்துள்ளன. ஆளுநரின் அதிகார அத்துமீறல்களை ரத்து செய்து மாநில உரிமைகளை காத்திடும் மகத்தான தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பது வரலாற்றின் பக்கங்களில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படக்கூடிய ரெட் லெட்டர் டே ஆகும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதியின் மகன் ஆத்திச்சூடி என்பவரை தாக்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் பிக்பாஸ் புகழ் நடிகர் தர்ஷன் அவரது உறவினர் லோகேஷுக்கு அம்பத்தூர் குற்றவியல் நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. பாமக தலைவராக பொறுப்பேற்றதற்கு காரணங்கள் பல உண்டு. எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. கூட்டணி உள்ளிட்ட விஷயங்களை கட்சியின் நிர்வாகிகளை அழைத்து பேசி முடிவெடுப்போம் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பெருமைக்குரிய விருதுகளில் ஒன்றான பாரதிய பாஷா விருது எழுத்தாளர் S. ராமகிருஷ்ணனுக்கு அறிவிப்பு. 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் பாராட்டு பத்திரமும் வழங்கப்படும்.
திரையரங்குகளில் வெளியான அஜித்தின் குட் பேட் அக்லி படம் சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியானது. படம் வெளியான முதல் நாளிலேயே முழு படமும் இணையதளங்களில் வெளியானதால் படக்குழு அதிர்ச்சி. குழந்தைகள் மீதான ஒடுக்குமுறையை எவ்வகையிலும் பொறுத்துக் கொள்ள முடியாது. அன்பு மாணவி தனியாக அமரவில்லை, நாங்கள் இருக்கிறோம், இருப்போம். தனியார் பள்ளி மீது துறை ரீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டது என கோவை பள்ளி மாணவி விவகாரத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிவு. மக்கள் மரியாதை செலுத்த சென்னை ஆரியபுரத்தில் உள்ள அம்பேத்கர் மணி மண்டபத்தை காலை 7:30 மணி முதல் திறக்க ஆணை. அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அம்பேத்கர் பிறந்த நாளை அமைதியாக கொண்டாடுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கவும் ஆணை. எனக்கு இந்த காது வேலை செய்யவில்லை, மிஷின் வைக்க வேண்டும் என ஆளுநருக்கு எதிரான உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்த கேள்விக்கு நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் பதில். இன்று மகாவீர் ஜெயந்தி என்பதால் டாஸ்மாக் கடைகளை மூட அரசு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு டாஸ்மாக் கடையில் விற்பனை நடக்கிறது. இதுபோல கணக்கில் வராமல் நடக்கும் விற்பனை மூலம் கிடைக்கும் பணம் திமுக அமைச்சருக்கு நேரடியாக செல்கிறது. இதுவே டாஸ்மாக் ஊழலுக்கு சாட்சி என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிவு. சாணக்கியாவின் உரை வீச்சு அண்டர்ஸ்டாண்டிங் அம்பேத்கர் மா வெங்கடேசன் பேசுகிறார். ஏப்ரல் 12 சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு கிருஷ்ண கானசபா மெயின் ஹால், டி நகர், சென்னை. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் உடன் திலகபாமா திடீர் சந்திப்பு. ராமதாஸின் முடிவு குறித்து விமர்சித்திருந்த நிலையில் பாமக பொருளாளர் திலகபாமா நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை. பாஜக மாநில தலைவருக்கான தேர்தலில் மனு தாக்கல் செய்ய மாட்டேன் என தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் மணல் கடத்தலை தடுக்க முயன்ற எஸ்ஐ நாகராஜன் மீது தாக்கிய குமரன் மற்றும் அவரது ஆதரவாளர்களை போலீசார் கைது செய்தனர். மணல் கடத்திய டிராக்டர் மற்றும் போக்லைன் இயந்திரத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் விசிக தலைவர் திருவாவளவன் சுவாமி தரிசனம் செய்தார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மீண்டும் கேப்டன் ஆகிறார் மகேந்திர சிங் தோனி. காயம் காரணமாக ஐபிஎல் தொடரிலிருந்து கேப்டன் ருதுராஜ் கெய்வாட் விலகியதை அடுத்து சிஎஸ்கே அணி கேப்டனாக தோனி மீண்டும் நியமனம் என சிஎஸ்கே தலைமை பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் அறிவிப்பு. ஏப்ரல் 13ஆம் தேதி பாஜகவின் புதிய மாநில தலைவர் பதவியேற்க உள்ளதாக தகவல். சென்னையில் தனியார் மண்டபத்தில் புதிய தலைவர் பதவியேற்பு விழாவை நடத்த திட்டம். தமிழக பாஜக தலைவர் தேர்தலில் போட்டியிட 10 ஆண்டுகள் கட்சி உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியான நிலையில் இது தொடர்பாக பாஜக தலைமையை நமது சாணக்கியா தொடர்பு கொண்டு கேட்டபோது அதுபோல எந்த ஒரு விதியும் கிடையாது என்று திட்டவட்டமாக கூறினர். இதன் மூலம் பாஜக மாநில தலைவர் தேர்தலில் அண்ணாமலை, நயினா நாகேந்திரன் உள்ளிட்டவர்கள் போட்டியிட முடியாது என்ற வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஊழலை ஒழிக்கிறேன் என ஆட்சியில் அமர்ந்த பிரதமர் மோடி என்ன செய்தார்? எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதற்கே ஊழல் புகார் என்ற கேடயத்தை பயன்படுத்தினார் என்று அமித்ஷாவுக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதில். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் களை கட்டும் 63 திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம். நெல்லை புறநகர் அரசு மருத்துவமனை வளாகத்தின் அருகே மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளன. மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்துவதற்கான நெறிமுறைகளை பின்பற்றவில்லை என பொதுமக்கள் வேதனை. சென்னை கிண்டியில் உள்ள தனியார் ஓட்டலில் நாளை நண்பகல் 12 மணிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர்களை சந்திக்கிறார். கூட்டணி மற்றும் தமிழக அரசியல் பற்றிய முக்கிய அறிவிப்புகள் இருக்கலாம் என தகவல். டெல்லி செங்கோட்டை மற்றும் ஜம்மா மசூதி உள்ளிட்ட இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பரபரப்பு. சோதனைக்கு பிறகு புரளி என தெரியவந்தது. திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் முதியவரை தாக்கி பணம் பறித்த சம்பவம். வடக்கு தாராநல்லூர் பகுதியைச் சேர்ந்த தர்மதுரை உட்பட 3 பேர் கைது. கோவில் திருவிழாக்களின் போது ஜாதி, சமுதாய குழுக்களின் பெயரை குறிப்பிடக்கூடாது என்ற இந்து சமய அறநிலையத்துறையின் சுற்றறிக்கைக்கு 4 வார காலத்திற்கு இடைக்கால தடை விதித்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. மாஞ்சோலை அகத்தியர் மலைப்பகுதியில் ஆய்வு செய்து 12 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் மாஞ்சோலை வனப்பகுதியில் தமிழக வனத்துறையின் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் தலைமையிலான அதிகாரிகள் குழு நேரில் ஆய்வு.
நாளை விஜய் தலைமையில் தாவேக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூடுகிறது. பனையூர் அலுவலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமிப்பது தொடர்பாக ஆலோசனை நடக்க உள்ளதாக தகவல். கோடைக்கால மின் தேவையை சமாளிக்க மின்சாரம் கொள்முதல் செய்ய மின் வாரியத்திற்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி. 7,915 மெகாவாட் மின்சாரத்தை குறுகிய கால ஒப்பந்த அடிப்படையில் கொள்முதல் செய்ய அனுமதி. இந்தியாவிலேயே அந்நிய மரங்களை அகற்றும் மாநிலங்களில் முதன்மை மாநிலமாக தமிழக அரசு திகழ்கிறது என சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு. குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் தாமதமாக பந்து வீசியதற்காக ராஜஸ்தான் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சனுக்கு 24 லட்சம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக சென்னை அணிக்கு எதிரான போட்டியிலும் தாமதமாக பந்து வீசியதற்காக அப்போது ராஜஸ்தான் அணிக்கு கேப்டனாக இருந்த ரியான் பராக்குக்கு 12 லட்சம் ரூபாயை IPL நிர்வாகம் அபராதமாக விதித்திருந்தது. சேலம் வாழப்பாடி அருகே ஏதாப்பூரில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ முத்துமலை முருகன் கோவிலில் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலம். நாமக்கல் திமுக MP மாதேஸ்வரன் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக வெளியாகும் செய்தி பொய்யானது. அதிகாலையில் ஏசியில் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து நடந்துள்ளது. தீயணைப்புத் துறையினர் உடனே தீயை அணைத்தனர் என நாமக்கல் மாவட்ட காவல்துறை விளக்கம். நான் ஒரு தோனி ரசிகராக இருக்கிறேன். எப்போதும் தோனி ரசிகராகவே இருப்பேன். யார் என்ன சொன்னாலும் என்ன நினைத்தாலும் அது பற்றி கவலை இல்லை. அதனால் 1% கூட மாற்றம் நிகழப்போவதில்லை என இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ஹம்பத்தி ராயுடு தெரிவித்தார். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மாநில எல்லைகள் சந்திக்கும் நீலகிரி முச்சந்திப்பு வனப்பகுதியில் 3 மாநில சிறப்பு காவல் படையினர் மாவோயிஸ்ட் நடமாட்டம் குறித்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாஜகவினர் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றதும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் நீட்டுக்கு எதிரான கூட்டத்தை புறக்கணித்து தங்கள் எஜமான விசுவாசத்தை காட்டியுள்ளனர் என முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம்.